ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்கம்மா? இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து உடம்பையும் சரி முகத்தையும் சரி இந்த வெயில்னால் வர அந்த கருப்பெல்லாம் போகிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி நம்ம சிகப்பழகாக்குறது, வெயில்னால் அந்த கருப்பெல்லாம் எப்படி உங்களுக்கு டேன்லாம் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். எல்லோரும் பொடியை வச்சு செய்வாங்க. நான் பொடியை வச்சு செய்யாமல் அரைச்சி செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுத்துக்கிட்டு அதோடு வந்து சர்க்கரை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா அது யூஸ் ஆகும். அதோடு பார்த்திங்கன்னா தேன் கலந்துக்கோங்க. சர்க்கரையும் தேனும் கலந்தால் நல்லா நமக்கு வந்து முகத்துக்கு வந்து ஒரு நல்ல வந்து க்ளோ கிடைக்கும்மா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான் நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நீட்டாக வந்து முகம் கழுவிட்டு வந்துடுங்க. இல்லாட்டி கழுவலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பஞ்சில் வந்து முகம் ஃபுல்லாக தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த தேனும் சர்க்கரையும் வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே பாருங்கள், கடலைப்பருப்புமா. கடலைப்பருப்பை வந்து எல்லோரும் நிறைய பேர் கடலை மாவாக போடுவாங்க. நம்ம கடலை மாவாக போடாமல் கடலைப்பருப்பை வந்து அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அரிசி கழுவுன தண்ணியும் ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதோட கடலைப்பருப்பும் அதில் ஊற வச்சுருக்கிறதுனால அதில் இருக்கிற பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். கடலைப்பருப்பில் இருக்கிற பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக பொடி போடுறத விட நமக்கு இது ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்குமா. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசி கழுவுன தண்ணியிலே கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து க்ரீமெல்லாம் வாங்காமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மிக்சியில் வந்து கடலைப்பருப்பை போட்டாச்சு. அதோடையே நம்ம வந்து வேறு தண்ணி ஊற்றிக்காமல் நம்ம அரிசி கழுவுன தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து பாசிப்பயிறுமா. பாசிப்பயிறுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும், ரொம்பவே நல்லது. இது கூட பார்த்திங்கன்னா நான் அரிசி கழுவுன தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதையும் அதே மாதிரி தான்மா நமக்கு அரிசி கழுவுன தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள், இதுவுமே நம்ம பொடி போடலை. எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இதாகும். முகத்துக்குமே நல்ல இழுத்து கொடுத்து நமக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் போட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக தெரியுமா இது எப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஒரு பவுலில் கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குமா. ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும் நமக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் கூட நீங்கள் அடுத்த நாள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாமா. தேன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து இதோடு சேர்த்து தேனையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு 100% ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இது நல்லா வந்து அந்த தேனை வந்து அந்த கடலை மாவு அந்த இதோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் அதில். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கெமிக்கல் இருக்கிற க்ரீமெல்லாம் வாங்கி நம்ம காசு போட்டு எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறோமா. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கையிலேயே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுமா. நான் வந்து ரொம்ப நேரம் கூட ஊற வைக்காமல் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உடனே கையில் உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறேன். நல்ல முகத்துக்கு வந்து அந்த மாதிரி போட்டு மசாஜ் கொடுங்க. பாருங்கள், நம்ம தேய்க்கும் போதே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் கையில். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது நமக்கு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு
முகத்துக்கு, கழுத்துக்கு, கைக்கு எங்கெங்கே கருப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை குளிக்கும்போது கூட நீங்கள் போட்டு குளிக்கிறதுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும்மா இது. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். கையில் எப்படி உங்களுக்கு அந்த அந்த பிளாக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் மறைஞ்சிருக்குன்னு பாருங்கள், நல்லா தெரியுமா இது. இது இந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து காயிற வரைக்கும் விட்ருங்க. அதெல்லாமே உங்களுக்கு அந்த இதெல்லாம் இழுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் காஞ்சா மாதிரி ஆகும் பார்த்தீங்களா. அப்போ வந்து நம்ம வந்து முகத்தை நல்லாவே ஈரத்துணியை வந்து டிப் பண்ணி தொடச்சிக்கோங்க. இல்லை கழுவிட்டு வர்றதா இருந்தாலும் கழுவிக்கோங்க. பாருங்கள், நம்ம கையில் பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு காமிச்சதுக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள், இந்த கைக்கும் அந்த கைக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இன்னொரு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக சாஃப்டாக